உண்மையில் மகிழ்ந்து கழிவுவேன். உன்னதமானவரே, ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபம் செய்வோம்.
ஆராதனைகளை பெற்றுவோம். பக்கம் 1. கர்த்தரின் வாசலிலே துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை நாகிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து துணிந்து முழங்கால் படியிட கடவும். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நான் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்தவருடைய நியாயப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செல்விடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பரிந்துபட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். அவர் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்களில் மீட்பர் உனக்கு கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் எழுத்தின் தியானமும் பொது சமூகத்தில் வெளியாகிவிடுவார்கள். கர்த்தரை கண்டெடுத்த சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பொருள் இதயத்துடைய அறிக்கையில கற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏறுகின்றன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவது பற்றி அவருடைய திரு கடவுளில் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் கண்டு பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாமைக்கு தேவைக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிவிடுவது நமக்கு விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம வாசன தண்டையில நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் இருந்த இறக்குள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் நம்முடைய வழிகளை அறிந்தோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு உட்படுத்தும் நீங்கள் எழுந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்குள்ளதாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கே செய்யாமல் செய்த பாவங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சோர்வில்லை, ஆயினும் ஆண்டவரே, நீர் அதை இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்து பிரசவமாக்கும்படியே நீங்களுடைய அடியாருக்கு இறங்கும். தப்பெதுகிற அறிவில் பொறுமையாயினும் பாவத்துக்கு குற்றம் சீர்படுத்தும். மிகவும் இறப்புள்ள பிதாவே, உடைய பரிசுத்தத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தெய்வ பக்தியும் நீதியும் எழுந்து வேண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்துள்ளோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காய் உண்மையாய் மீட்கப்பட்டு கடவுளத்தில் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் அந்த வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்கிற அருள்நிறைந்த மொழிகளை கேளுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற வழியாக இருக்கின்றார். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, மன்னிப்பையும் பாவங்களையும் உங்களுக்கு கட்டளையிட்டு வாழ்வை சீர்படுத்துவதற்கான வார்த்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தருளுமாறாக. ஆமென். அமர்ந்திருந்து திருமறை பாடல் வாசிக்க நாம் கேட்போம். இன்றைய நாளிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமம்
அதிகாரம் 50 வசனம் 17 முதல் 29. ஆதியாகமம் அதிகாரம் 50 வசனம் 15 முதல் 21. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர்கள் கண்டு, ஒருவேளை யோசேப் நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாததற்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உனக்கு பொல்லாத செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்பே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமை என்றார். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள். தேவனும் இப்பொழுது நடந்து வந்திருக்கபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிவு பண்ணினார். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். வாசிக்க வேண்டிய விதமான வாசகர்களுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும். மகிழ்ச்சிக்கு மன்னாம். இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு இறைமக்களின் சான்றுபாடுகள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்செய்வனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2:3. என்னுடன் இணைந்து சொல்லுங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்செய்வனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2:3. கிறிஸ்துவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதை மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் வைராக்கியத்தை குறித்து நாம் முன்னுரிமை கற்றுக்கொண்டு வந்தோம். இந்த மாதம் நாம் கற்றுக்கொள்கிற முன்னுரிமை கனம் பண்ணுவதற்கு முன்னுரிமை என்பதாகும். ஒருவேளை யாரெல்லாம் வேத வசனத்திலே ஆர்வமா இருக்கிறீர்கள் என்று விரும்புகிறீர்களோ, ஜன்னல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 12 மாதத்திற்கான இந்த 10ஆவது மாசம் 10 மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனங்களும் அதனுடைய முன்னுரிமைகளும் உங்களுக்காக போடப்பட்டது. தயவுசெய்து யாரெல்லாம் இதை குறிச்சு வச்சுக்கணும் நினைக்கிறீங்களோ குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷ கடைசியில இந்த 12 முன்னுரிமையும் மனப்பாடமா நீங்க மனசுக்குள்ள வைத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்புடையும். எனவே 10 மாதங்கள் இது 10 மாதத்திற்கான முன்னுரிமை, அதற்கான வசனங்கள் உங்களுக்காக போடப்பட்டது. அதே போல உங்களுக்கு நான் கேட்கிற ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்கு நீங்கள் புறப்படுது வேதாகமத்தோடு ஒரு நோட்டு பேனாவை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா என்ன செய்தி கொடுக்குறாங்க கொஞ்சம் எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாகும். அது ஒரு திருச்சபைக்கு, ஆரோக்கியமான ஒரு திருச்சபைக்கு நல்ல அறிவு. எனவே வேதத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் வேதத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். எனவே செய்தி கேட்கிறோம், ஸ்பெசிஃபிக்கா மறந்துடுறோம். ஆனா நீங்க எழுதி வச்சீங்கன்னா எப்பவாவது ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனவே கற்றுச்சிட்டோம்னா அடுத்த வாரம் சேர்ச்சி வரும்போது பைபிள், ஒரு நோட்டு, பேனா நீங்க எடுத்துவாங்க. ஆங்கிலேய மாநில வளரணும் நினைக்கிறவங்க அதை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்யலாமா? டைம் கிடைச்சு. சரி, இன்னைக்கு கனம் பண்ணுவதற்கு முன்னுரிமை. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. என்னை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஆனா கர்த்தரை அசட்டப்படணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே கெட்டு போயிடும். அவர் கெடுக்க மாட்டார். அதான் கர்த்தர்
இதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மை. சரி, நல்லா அட்டன்டிவா கேளுங்க. இதை என்னை கனப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்ப சொன்னார்னா, ஒரு சந்தோஷமான ஒரு ப்ராமிஸ், வாக்குத்தத்தமா சொல்லுங்க. ரொம்ப வேதனையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் சரி, ஏழை குமாரர்கள் சரி, கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, பலிபீடத்தில் இருந்த இறைச்சி எடுத்து வேக வைத்து சாப்பிட்டிருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எந்த பலியின் இறைச்சி வேக வைத்து சாப்பிடுறதுதான் பிரமாணம். ஆனா என்ன செய்யறாங்க, பலியை வேக வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா பிரமாணத்தை மீறி இருக்கிறாங்க, கர்த்தரை கடமையில. அதுல இந்த ஏழை குமாரர்கள் என்ன செய்யறது தெரியுமா, 3 சூலாயுதம் போல வச்சிருக்கிற கரண்டி எடுத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பாட்டுக்கு சமைச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, வந்து உங்களை குத்துவாங்க, குத்தி அந்த வரதெல்லாம் எடுத்து போயிடுவாங்க. கடவுளுக்கு கொடுக்கறத மனுஷன் சாப்பிடுறதே தப்பு. நீங்க உங்களுக்காக ஆக்கிட்டு இருக்கிற சமையல் பாத்திரத்துல ஆசாரிய குமாரனாகிய பிணக்காசு என்ன செய்யறான்னா, அவர் வந்து ஒப்புடி பிணக்காசும் வந்து அவர்கள் அதை குத்தி எடுத்து போய் சாப்பிடுறாங்க. இன்னும் என்ன தெரியுமா, பலி கொடுத்து முடிச்ச உடனே என்ன செய்ய தெரியுமா, எனக்கு அவிச்சதெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு பச்சைக்கறி கொடு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மனுஷன் பறிச்சுட்டு இருக்கும்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கு விட்டு போயிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு, என்ன கனப்படுத்தினா நான் உங்களுக்கு. அப்புறம் அந்த கனப்பான முன்னுரிமை சொல்ற போது ஆண்டவர் சந்தோஷத்தோடு சொல்றதை காட்டிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்ற வார்த்தை, நீயாவே என் பிள்ளைக்கு என்ன கனப்படுத்துறியா ஆண்டவர் கேட்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா, நீங்களும் நானும் நினைச்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் நம்ம கனப்படுத்திட்டு இருக்கிறோம், நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பத்தி என்ன சொல்ற தெரியுமா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க எடுத்துக்கோங்க, 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்கே 13ஆம் வசனம் இப்படியான்னு சொல்றது பாருங்க. ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, ஜனங்கள் எப்படி சேர்றாங்கன்னா வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம், இதான் வாயினால் இருக்கணும். ஆனா அடுத்த நிமிஷம் வாயை தட்ட என்ன தெரியுமா, நீ உருப்படியா, நீ நாசமா போவ. வாயினால என்ன பண்றாங்க, உதட்டினால என்ன பண்றாங்க. ஆனா அவங்க இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கிறது. அப்புறம் ஆண்டவர் நீங்க காலையில உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற காரியம், மகனே நீ என்னை கனப்படுத்தியா, ஆமாப்பா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, உன் வாதையால என்ன கனப்படுத்தியா, உன் உதட்டால கனப்படுத்தியா, உன் இருதயத்தால என்ன கனப்படுத்தியா. அப்புறம் ஆண்டவர் கனத்தை எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா, வாயினால் கொடுக்கிற கனத்தை அல்ல, உதட்டினால் கொடுக்கிற கனத்தை அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கொடுத்திருக்கிறா. இருதயத்தின் ஆழத்தில் கொடுக்கிற கனத்தை என்ன தெரியுமா, என் மூச்சு ஒவ்வொரு மூச்சும் உள்ள போயிட்டு வெளியில வர, உள்ள போயிட்டு வெளியில வரும்போது நான் நினைக்கணும், என் வாழ்க்கையில நான் கடவுளை கனப்படுத்தணும் 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 கனப்படுத்தணும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஒரு மூச்சு உள்ள போயிட்டு ஒரு மூச்சு வெளியில வருதா, சொல்லணும் அந்த மூச்சு, நீ கடவுளை கனப்படுத்து, கடவுளை கடவுளை. ஆனா இன்னைக்கு இந்த கனப்படுதலுக்கு முன்னுரிமைக்கு இந்த மாசத்துல ஏதோ இந்த மாசத்துக்காக இல்ல, இந்த மாசத்துல கடவுள் ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. என் பிள்ளையே, இன்னில இருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியில இருந்து நீ ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன செய்ய தெரியுமா, கர்த்தரை கனப்படணும், கர்த்தரை கனப்படணும், கர்த்தரை. சரி, ஏன் சொல்றாருன்னா, ஏன்னா அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. mere teaching, but கனப்படுகிறது இட்ஸ் நாட் a mere teaching but practicing. நம்ம உள்ளது ஆழத்திலிருந்து செய்வதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க நமக்கு முதல் பாயிண்ட் தெரியுமா, என் ஜீவனுள்ள
நாடுதான், விசுவாசமுள்ள நாடுதான், கடவுள் எனக்கு ஞாபக சக்தியும் சிந்தனை சக்தியும் கொடுத்திருக்க நாடுதான். நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பதிலீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நினைங்க, ஆண்டவரே நான் உண்மை. சரி, இப்போ நீங்க கனப்படுத்துறீங்களா கனப்படுத்தலையாங்கிறத, கடவுளை கனப்படுத்துறீங்களா, சின்ன டெஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சலாம். உங்க தனி ஜெபத்தை நீங்க முழங்கால் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா உங்க மைண்ட் கரெக்டா கடவுளோட லிங்க் ஆச்சுன்னா நீங்க கடவுளை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். முழங்கால் போட்டு கண்டதை சிந்திச்சுட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், கரெக்டா லிங்க் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கடவுளுடைய ஆவியானவருக்கு உங்களுக்கு லிங்க் கிடைக்கலன்னா உங்க இதய கடவுளுக்கு தூரமா இருக்காங்க. சிம்பிள். முழங்கால் போட்டு தூக்கம் வருதா, கடவுளுக்கு தூரமா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கற்றுக்கொண்ட காரியம் என்னை கனப்படுத்துவதை நாம் அப்புறம் எப்போ கனப்படுத்தணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கனப்படுத்தா போதுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதிலே சொன்னா போதுமா? இல்லை, என் வாழ்க்கை முழுசும் என் சுவாசம் உள்ள வரை உம்மை ஆராதிப்பேன் என்பது மட்டும் ஆண்டவர் விரும்பல, உம்மை கனப்படுத்துவேன் என்பதை ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ரெண்டு சூழ்நிலையில ஆண்டவரை கனப்படுத்த முடியும்? நமக்கு தெரிந்த ஒரு மனிதனை வைத்து உங்களுக்கு கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய இன்னர் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையில நான் கர்த்தரை கனப்படுத்தணும். ரெண்டு, என் வெளியரங்க வாழ்க்கையில நான் கர்த்தரை கனப்படுத்தணும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். எந்த ரெண்டு காரியம்? என் அந்தரங்க காரியத்துல நான் ஆண்டவரை கனப்படுத்தணும், என் வெளியரங்க காரியத்துல ஆண்டவரை. ஆண்டவரை நீங்க உண்மையிலே கனப்படுத்துறீங்கிறது ரொம்ப அடுத்த ஒரு பிராக்டிகலான ஒரு காரியம் தெரியுமா? வேதத்துல அந்த மனுஷனுக்கு பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தை நீங்க எடுத்துக்கோங்க, 37ஆம் அதிகாரத்துல, 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னு முதல்ல சொல்லாம இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறான்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதற்கான அறிவு எங்க இருக்குன்னா, ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சத்தம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17 37 13. அப்பா கூப்பிடுறாரு யோசேப்பு பார்த்து, அப்பா உன் சவரெல்லாம் ஆடி வச்சுட்டு இருக்கிறானப்பா, நான் உன்னை அனுப்புறேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பா எப்படி கூப்பிடுறாரு? சத்தம் சொல்லு, வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நல்ல பிள்ளை நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்? ஏய் நீ வா அப்படின்னு சொல்ல, அப்படி வாழையா அப்படின்னு சொல்லி அப்படிதான் சொல்ற. நீ வா அப்படின்னு அப்பா கூப்பிடுறாரு. மகன் என்ன சொல்ல யோசிப்பு, நான் போறேன். என்னைக்கு ஒரு பிள்ளை பெற்றோரை கனப்படுத்துதோ அந்த பிள்ளை கனப்படுத்தணும். அப்பா வான்னு சொன்னா நான் போறேன்ப்பா, நீங்க எதுக்காக என்னை வான்னு சொன்னீங்களோ அதுக்கு நான் போறேன்ப்பா. அந்த வேதம் அழகா சொல்லுது, உன் கண்கண்ட சகோதரனை நீ அனுப்புறான்னால் கண்காணாத தேவனை என்ன அனுப்புவேன்? உங்க அப்பா அம்மாவை நீ கனப்படுத்தலன்னா கண்காணாத தேவனை எப்படி கனப்படுத்துவேன்? யோசேப்பு நல்ல காரியம். You learn from the Joseph. அப்பா வான்னு சொன்னா நான் போறேன்ப்பான்னு வந்திருக்காங்க. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க கனப்படுத்துறீங்கன்னா, உங்களோட இருக்கிற கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்தினே தெரியும், நீங்க கடவுளை கனப்படுத்துறீங்களா கனப்படுத்துறீங்க. இந்த இன்ஸ்டன்ட் அப்புறம் தான் வருது. யோசேப்பை கொண்டு போகும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்பனா என்னை கனப்படுத்துறத நான் கனப்படுத்தவே சொன்னது அச்சுமே பிளஸிங் என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தை ராஜாவா வைக்கிறது இல்லை, என்னோட கர்த்தர் இருக்கிறார் கிருபை இருக்கு பாத்தீங்களா, அதான் என் பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் யோசிப்போடு நீங்க சென்று காரியத்தை செஞ்சு பாருங்க, கடவுளை கனப்படுத்தி பாருங்க, மற்றவங்களை கனப்படுத்தி பாருங்க. கடவுள் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன். இதான் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். இப்ப என்ன நடக்குது? யோசிப்பை போத்திபார் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருமே
அந்தரங்க வாழ்க்கையில, சீக்ரெட் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல ஜோசப் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம இத்தனை நம்ம இந்த லைஃப்ல தவறி போயிருக்கலாம். இந்த லைஃப்ல நம்ம எல்லாத்தையும் தவறி போனவங்க தான். ஆனா இன்னைக்கு இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க, இந்த பர்சனல் லைஃப்ல, இந்த லைஃப்ல நான் யோசித்த போல இருந்து கத்தரை கனப்படுத்துவேன். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நித்தம் 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 சோதனை. ஒரு பெண் நிமித்தமாய் சோதனை, தேவையான மானசீக சோதனை. சொல்றா யாருமே இல்ல, வா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? நீ மாட்டிக்கிடுவன்னு நினைச்சு தப்பு செய்யாம இருந்தா அது பெரிய காரியம் இல்லை. என்னதான் நீ மாட்டிக்கிடுவன்னு நினைச்சு தப்பு செய்ய, எங்க அப்பா பார்த்துப்பாரு, இது செஞ்சா நான் மாட்டிக்கிடுவேன், அதனால நான் தப்பு செய்ய மாட்டேங்கிறது அது சாதாரண. ஆனா யாருமே பார்க்க மாட்டாங்க, நான் மாட்டிக்கவே மாட்டேன், இந்த தப்பு செஞ்சா யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு வாய்ப்பு வரும் பார்த்தீங்களா? அப்ப நீங்க தப்பு செய்ய மாட்டீங்கன்னா கடவுளை யாருமே தெரியாதுன்ற சூழ்நிலை தான் யோசேப்பு என்ன வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்றாங்க, அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பல்லாவுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, புருஷனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி சொல்லல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. இன்னும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அந்த அப்பா அம்மா உடைய பார்க்காத ஒரு இடம், யாருமே உடைய பார்க்காத ஒரு இடம், நீ செய்யற தப்பு யாருமே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காத இடத்துல உங்களுக்கு ஒரு சோதனை வரும், நீங்க தப்பு செய்ய சொல்லி. அப்ப நீங்க செய்யணும், ஆண்டவரே நான் உங்களை கனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இதிலிருந்து நீங்க நினைச்சுக்கோங்க, எந்த சோதனை வருதோ அந்த சோதனை is a platform to honor your God. சோதனை is a platform to honor your God. யோசேப்பு இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. கடவுளை என்ன பண்ணும்போது கடவுள் நம்மை கனப்படுத்தும். இதுக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அப்பா அம்மாவை கனப்படுத்தினா கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இப்போ தேவனே என்னை பார்ப்பார் என்று சொல்லும்போது தேவன் அவரை எங்க கொண்டு போய் சொல்லுனா ராஜாவா கொண்டு போய் வச்சிட்டார். என்னை கனப்படுத்துகிறவரை நான் கனப்படுத்துவேன். ஒருவேளை யோசித்து தப்பி தவறி பாவத்தில் விழுந்தான்னு சொன்னேன், அன்னைக்கு மாற்றினாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, பல நாட்கள்ல ஒரு நாள் ஆகப்படலாம். அப்போ கடவுள் சொல்றாரு, நீயே கணக்கப்பட்டு போயிருக்க, ஆனா என்னை கணப்பத்துல நான் கணப்படுத்துறேன், என்னை அசட்ட பண்ணுகிறவர்களுக்கு கனவீனம் பட்டு போவோம். இன்னும் மனசுல வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை யாரும் பார்க்க மாட்டாங்க, இந்த தப்பு செஞ்ச யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு தெரியாது நினைக்காதீங்க, புருஷனுக்கு தெரியாது நினைக்காதீங்க, கொண்டாட்டிக்கு தெரியாது நினைக்காதீங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது நினைக்காதீங்க. ஒரு கற்பனை கண்களை பார்த்துட்டு இருக்கிற நிச்சயம் உங்களோட இருக்கும்போது நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. கர்த்தரை நீங்க இன்னிலிருந்து மனசு வச்சுக்கோங்க, எந்த ஒரு சோதனையும் கர்த்தரை கனப்படுத்துவதற்கான பிளாட்ஃபார்மாக ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னர் லைஃப். ஸோ இன்னிலிருந்து நீங்க மனசு வச்சுக்கோங்க. முதல் காரியம் வச்சுக்கொண்டேன், என் மூச்சு ஒவ்வொரு மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வரும்போதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் கடவுளை கனப்படுத்தணும், கடவுளை கனப்படுத்தணும், கடவுளை கனப்படுத்தணும். இரண்டாவதாக, யாரும் பார்க்க மாட்டாங்கிற அந்த வாழ்க்கையில நான் கண்டேன். ஒரு இத்தனை நாள் உங்க அந்தரங்கத்தில் நீங்க விழுந்து போயிருந்தீங்களா? டுடே இஸ் எ டே. நீங்க ஆண்டத்தை ஒப்புரவாங்க, அல்லது இனிமேல் அந்தரங்கத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அப்ப நான் செய்யவே மாட்டேன் சமைச்சுட்டு கடவுளை கனப்படுத்துவார். இரண்டாவது, வெளியேற வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல அடுத்து எல்லாரும் பார்க்கிற வாழ்க்கை, அதுல நான் எப்படி கர்த்தரை கனப்படுத்துவேன்? இந்த யோசேப்புக்கு சின்ன வயசுல இருக்கும், 17 வயசுல இருக்கும்போது ஒரு காரியம் சொப்பனம் காட்டுறாரு. என்ன சொப்பனம் காட்டுறாரு? ஒரு நாள் இவர் அரிக்கட்டு அறுத்துக்கிறாரு, இவர் அரிக்கட்டு மட்டும் நிற்குது, மற்ற 11 அரிக்கட்டு விழுந்து வணங்குது. இதை சொன்ன உடனே அன்னைமார்களுக்கு தான் கோபம், ஏண்டா உடனே நாங்கெல்லாம் வணங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சொப்பனத்தை சொல்றாரு. என்ன சொப்பனத்தை சொல்றாருன்னா, நான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமாகி என்னை வணங்குது, 11 நட்சத்திரங்களும் வணங்குது. இப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு,
வெளிக்காசு கொடுத்தாரு. இப்போ யோசிப்பு என்ன செஞ்சாரு, ஒரு ராஜாவாக ராஜா கருத்து ஸ்தானம். இப்போ நடந்தது, யோசிப்புடைய அப்பா செத்து போயிட்டாரு, யாக்கோபு செத்து போயிட்டாரு. அப்பா இருக்கிற வரைக்கும் பயம் இல்லை. இப்போ அப்பா செத்து அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே சில குடும்பத்துல பிரச்சனை என்னன்னா, அடக்கம் முடிச்சுட்டு வந்தா வீட்டுல சொத்து பிரச்சனை முடியும், நீயா நானா சொத்து பிரச்சனை. இதை கூட அன்னைக்கு பயந்துட்டு கேட்டாங்க. 11 பேரும் ஆனாங்க, உங்க அப்பா என்ன ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாருன்னா, நான் செத்தப்படி என் சகோதரரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிக்கு சரி கட்டக்கூடாது. என்ன வார்த்தை போட்டு பேசுற, சரிக்கு சரி கட்டக்கூடாது ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஆள் அனுப்பி சொல்றாங்க. நல்ல மனுஷன் சிச்சுவேஷன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் இருக்குது. ஆட்கள் போய் யோசிக்க சொல்றாங்க. யோசிப்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. நீங்க சரிக்கு சரி கட்டக்கூடாது உங்க அப்பா ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாராம், உங்க சகோதரர் சொல்லி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல 11 சகோதரர்கள் போய் வணங்கி இருக்கிறாங்க. இப்போ சிச்சுவேஷன் யோசிப்பாங்க. வெளியே மக்கள் பார்த்துருக்காங்க, 11 சகோதரர்கள் பார்த்துருக்காங்க. யோசிப்பு இங்க இருக்காரு. யோசிப்பு 2 காரியம் செஞ்சிருக்காங்க. ஒன்று என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, சரிக்கு சரி கட்டிருக்கோம். என்னை அன்னைக்கு பாடுபடுத்துறீங்கல்ல, உன்னை என்ன செய்யறான்னு சொல்லிருக்காங்க. அது ஆவரேஜ் பர்சன் செய்யறாங்க. இதை யோசிப்பு இன்னொன்று செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கா, நான் உனக்கு சரிக்கு சரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் அடிக்கட்டுக்கும் உங்க 11 பேர் அடி அடிக்கட்டு விழுந்துச்சுன்னு சொல்லி அடைக்கிச்சுன்னு சொல்லி நீ கேட்கல, இன்னைக்கு நடந்தது பாரு அப்படின்னு சொல்லிடுது. இது ஒரு ஆவரேஜ் பர்சன் சொல்றாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது உங்க பக்கம் நியாயம் என்கிற சூழ்நிலை, உங்க பக்கம் வெற்றி என்கிற சூழ்நிலை, உங்க காரியம் கைகூடி வந்தது என்கிற சூழ்நிலை வரும்போது நீங்க அடுத்தவரை எப்படி பார்க்குறீங்க? ஓப்பன் சேலஞ்ச். நீ எடுக்கிற டெசிஷனை ஒரே பார்க்கணும். ஒருவேளை நீங்க 11 பேர் வெற்றி போடுறதா ஊர் சொல்லும், அப்படி செஞ்சதுக்கு நீங்க ஆரம்பிச்சா ஊர் சொல்லி முடிச்சிடும். ஒருவேளை அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அப்பனா மக்கள் கேட்கிற மக்கள் சொல்றாங்க, ஓ எனக்கு யோசிப்பு சொப்பனை கட்டு சொல்லியிருக்கிறாங்க நடக்குது போல, ஊர் என்ன செய்ய போகுது பார்த்துட்டே இருக்கு. இன்னைக்கு உலகம் நீங்க எடுக்க போகிற வெளியே இருக்க முடிவுகளை பார்த்து கொண்டே இருக்காங்க. குடும்பமா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம், ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம். அவங்க போயிட்டு take a decision அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ யோசிப்பு என்ன சொல்ல தெரியுமா, ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா. அன்னைக்கு சொன்னாரு எல்லா அடிக்கட்டையும் மனமே சொன்னாங்க. இப்ப எல்லாம் 11 பேர் மனைவி இருக்கும்போது அவர் என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா, தன்னை தேவனா உயர்த்தினார். எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க, நான் தேவனா என்கிட்ட வணங்கிட்டு இருக்கீங்களா சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். டீச் பண்றாரு, நீ எனக்கு சித்தனை தீமை செய்ய செஞ்சிருப்பா, தப்பு சுட்டி காட்ட வேண்டிய சுட்டி காட்டுங்க, விட்டாதீங்க. ஆனா அவர் செய்யறாங்க சொல்றாரு, தேவனோ என்ன சொல்றாரு, நான் தேவன் அல்லப்பா, எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதான் கணக்கு. அந்தரங்க வாழ்க்கையை யோசிப்பு தேவனை கணக்குகிறார். வெளியே இருக்க வாழ்க்கையில யோசிப்பு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே மாட்டவே என் வாழ்க்கையை நான் மாட்டேன். நீ அந்தரங்க வாழ்க்கையை யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் தப்பு செஞ்சேன் சுவாமி, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த சோதனை டெம்ப்டேஷன் வந்தா, அந்த இடத்துல ஒரு டெம்ப்டேஷன் வந்தா நான் சொல்றேன், என் கர்த்தரை மாத்துறாரு, நான் கர்த்தரை கணக்கு. ஒவ்வொரு வாரியும் சொல்லி பாருங்க, ஒவ்வொரு பெரியவர்களும் நீங்க சொல்லி பாருங்க. சோதனை ஒரு பிளாட்ஃபார்ம் நினைச்சுக்கோங்க, கடவுளை கணக்குற பிளாட்ஃபார்ம் நினைச்சுக்கோங்க. கர்த்தரை நீங்க இரண்டாவதாக நீங்க நியாயப்படி எடுக்கிற டெசிஷனை உங்களை முன்வைக்காதீங்க. யார் முன்வைங்க, யார் முன்வைங்க சொல்லுவாங்க, யார் முன்வைக்கணும், கர்த்தரை முன்வைங்க. கர்த்தரோ அப்பனா நீங்க பிரச்சனையை பார்க்குற அனுபவமே மாறி. அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை கொண்டாங்க, என்னை குடியில கொண்ட பழிவாங்க யோசிச்சு நினைச்சுக்கலாம். இப்ப யோசிச்சு எப்படி பார்க்கறது தெரியுமா,
நீ அன்னைக்கு எனக்கு தீமை செஞ்சப்பா, கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் முடிய செய்தார். அல்லேலூயா. நீ கர்த்தரை கனப்படுத்தும் போது எத்தனை பேர் உங்களுக்கு தீமை செய்தாலும் அத்தனை தீமையும் நன்மையாய் மாற்றித் தருகிறார் நம்முடைய தேவன். சொல்லுப்பாத கர்த்தரை கனப்படுத்தும் தலையை காட்டி மகா இறங்கும் கிருபையை நாங்கள் பார்க்கிறோம். நம்மை கனப்படுத்துவதற்கான முன்னுரிமை இந்த மாதிரி முழுவிலை கொண்டு ஆத்மாவோடு உங்களை கனப்படுத்தி அன்பு குறைத்து விடுகிறார். எங்கள் அந்தர வாழ்க்கையிலே உங்களை கனப்படுத்த விடுகிறார். எங்கள் வெளியிறந்த வாழ்க்கையிலே நம்முடைய கனப்படுத்த விடுகிறார். நாமை அழுந்தார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை வைக்கிறோம். ஜீவனுள்ள வரலாறு. ஆமென். ஜெபம் பண்ணுகிறோம். மகா இறங்கும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக நாம் நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அம்மா, காணிக்கைகள் படைத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக இந்த திருச்சபையின் எல்லா திருப்பணிகளும் செய்து நிறைவேற்றப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள். கடந்த நாட்களிலே சுவாமி கொரோனா நலத்திட்டங்களை நாங்கள் செய்வது எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உதாரணமாய் காணிக்கை கொடுத்து இந்த பஞ்ச காலத்திலும் கஷ்டமான காலத்திலும் நீதியான காணிக்கைகளை நாங்கள் எடுக்கிற கிருபையை நீ தந்ததற்காக நம்மை சோதரிக்கிறோம். அப்பா, உண்மை கனப்படுத்துகிற ஆண்டவர் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். குறிப்பாக தன்னுடைய பிறந்த நாளுக்காக நன்றி காணிக்கை செலுத்த சகோதரர்களுக்காக நாம் செல்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் சோதனை காணிக்கை செலுத்துகிறார்கள். சோதனை குணாலாக நாம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஜெயிசிக்காக ஜூலிக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் நம்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஜெனிக்காக ஜாய்ஸ் தன்னுடைய பிறந்த நாளுக்காக நன்றியோடு படைக்கிற காணிக்கை, செல்வி ஜெபாசகை தன்னுடைய திருமண நாளுக்காக படைத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். உடைய திருக்கரத்திலே ஒரு விசை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த காலை ஆராதனையில் வந்து பங்கு பெற்றிருக்கிற தனியார்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற யாரும் வெறுமையாய் அல்ல சுவாமி. ஆண்டவரே, வந்தவனமாய் அல்ல சுவாமி. எங்கள் வாரங்களெல்லாம் சமத்தில் எழுதி வைத்துவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்து செல்கிற ஒரு அனுபவத்தை தரும்படியாக நாங்கள் செல்கிறோம். ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்லவா, தேவன் இன்றைக்கு எங்கள் கற்றுக் கொடுத்த கர்த்தரையும் மக்களையும் கனம் பண்ணுவதற்கான முன்னுரிமையை இந்த வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செல்கிறோம். குடும்பத்திலே கணவனை கனப்படுத்த, குடும்பத்திலே மனைவியை கனப்படுத்த, குடும்பத்திலே பிள்ளைகளை நேசிக்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கனப்படுத்த, வாலிபர்கள் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த ஆவியானவர் கிருபை தரும்படியாக நாங்கள் செல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்த ஆரம்பிக்கும் போது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான வார்த்தை, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்களா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறேன் என்று யார் யார் உள்ளதெல்லாம் உம்மை நோக்கி செல்கிறார்களோ உங்களுடைய பிரசன்னம் அவரோடு இருக்கிற சுவாமி. அவர்கள் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார், அவர்கள் கொடிய கஷ்டத்துக்குள் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து ஒரு நாள் அதை மாற்றி இவருடைய வாழ்விலே உண்மை உயர்த்தி ஆண்டவரே நீங்களுடைய ஆசீர்வதிப்பீர் என்பதை சுமந்து செல்வதாய் காணப்பட நினைக்கிறார். சுபவீனமாய் பலவீனமாய் எங்கள் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எல்லா பேரையுமே மாற்றி ஆண்டவரே மீண்டுமாய் ஆலயத்திற்கு சுகத்தோடு பலத்தோடு அழைத்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை சுவாமி, சிறு பிள்ளைகள் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. ஆனாலும் இந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் திருச்சபையின் பெரியவர்கள் இந்த ஆராதனையில் ஆண்டவரை ஒளிபூர்வமாய் பார்த்து உம்மை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்விக்கும் அண்ணாவை ஒப்பித்து இன்றைக்கும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உற்சாகப்படுத்துகிற பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து கருத்தை
கரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 30வது ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஐயா. உடைய வருகை மட்டுமாய் இந்த திருச்சபைக்கு நீர் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறீரோ இந்த தரிசனத்தை நாங்கள் செய்து நிறைவேற்றுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், கற்பத்தின் கனிக்காக ஆண்டவரே நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள், இவர்களுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுகவீனமாய் இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல சுவாமி, கற்பத்தின் கனியை சுமந்து பலிகளத்தோடு இருக்கிற பிள்ளைகள் திருச்சபையில் உண்டு ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். கர்த்தருடைய கரம் தொடர்ந்தோடு இருக்குது சுவாமி. வெளி ஊரில் இருக்கிற மக்களுக்காக, வெளி மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக, அயல் நாடுகளில் இருக்கிற எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவு அவர்களுடைய ஆண்டவரே, இந்த அக்டோபர் காலங்களிலே சுவாமி இந்த கொரோனா காலங்களை வரும் என்று சொல்லுகிறார்கள். சீனாவில் ஒரு புதிய டிசீஸ் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவரே உடைய வருகைக்கான ஆயத்தங்கள் ஆண்டவரே. நீர் என்றைக்கு வந்தாலும் நாங்கள் உம்மோடு நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு கிருபைக்காக நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறார். இந்த பூவுலகத்தில் அப்பா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அப்பா நாங்கள் உண்மை கனப்படுத்த கிருபைக்காக இந்த தெய்வாசியமாத்தை நித்திய காலமாய் நாங்கள் அனுபவிக்கிறாக எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் அகிலோக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுவரை நாங்கள் வேறு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறார்கள். கர்த்தருக்காய் வாழ்கிற பிள்ளைகளாய் காணப்பட இருக்கிறதுக்காக இந்த காலங்களில் கூட தாகத்தோடு வந்து வாஞ்சியோடு வந்து அனைவருடைய சம்பவங்களை கண்ணீரோடு நோக்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாமம் கொள்ளார் தேவன் எங்களை சந்தித்தார்கள் சமாதானத்தோடு கூட நாங்கள் இதிலிருந்து கடந்து செல்ல தெரிவித்தார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள மரணம் பிதாவே ஆமென். கட்டளை தேவத்தை சேர்த்து சொல்லுவோம். கரமண்டலங்களில் கட்டதாமே ராஜ்யமுள்ளதாமே உடைய சித்தப்பரப்பிலே சேர்ந்தது போல பூமியை சேர்ந்ததாமே அனலப்பட்டை எங்களுக்காக எங்களுக்கு விதமாய் பிரசனம் பண்ணிக்கிறது போல எங்களுக்கு பண்ணி எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் உங்களை சுற்றிக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்குள்ளே ஆமென். தேவனுக்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட காரியத்தின் ஆசீர்வாதம் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் யாவரும் எழுந்திருந்து முடிவு கவிகளில் 4ஆம் கவியை பாடுவோம். தேவ ஆசீர்வாதத்தை அடியாரை Amen.
தயாராகுமாறே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே